மணி 5 இருக்குமா? வழக்கம்போல் இன்றும் விழிப்பு வந்துவிட்டது. கை நீட்டி ஜன்னலை திறந்தேன். சில்லென்ற காற்று முகத்தில் மோதி நலம் விசாரித்தது. தூரத்தில் காகம் ஒன்று யோசித்து யோசித்து கரைந்தது. பால்காரன் சைக்கிள் ஹாரன் சப்திக்க வேகமாய் போனான். பக்கத்து வீட்டில் குழந்தை ஒன்று சினுங்கியது. மேலே மாடியில் அலாரம் ஓசை கேட்டது. சிறிது நேரத்தில் ரேவதியின் காலடியோசை கீழே சமையலறையின் கதவை திறந்தது. பின்குழாயை திறக்கும் ஓசை என்று என் வீட்டின் பூபாலம் ஆரம்பமானது. இலக்கில்லாமல் இருளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். மனைவியின் ஊடலாய் மெல்ல மெல்ல இருள் விலகியது. விடியலுக்கு ஓசை உண்டா? இல்லை, இது பூமியின் சந்தோஷமா? அரைகுறை வெளிச்சத்தில் நுனி மரங்கள் வெள்ளையாய் தெரிந்தது. சிவகாமிக்கு இந்த காலை நேரம் பிடிக்கும். இப்படி ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்து விடுவாள். என்னதான் தினமும் பேசினோம் என்று இப்போது யோசித்து பார்க்கிறேன். அர்த்தமற்ற சில பேச்சுக்கள் கூட சில நேரங்களை அர்த்தமாக்கியிருக்கிறது. நெஞ்சில் பதிந்து போகும் எல்லா பேச்சுக்களும் அர்த்தமுள்ளது. அவளின் சிரித்த முகமும் சிவந்த உதடுகளும் புகைப்படத்தில் இப்பொழுது தெளிவாய்த் தெரிந்தது. மாமா, காப்பி. டேபிளில் காப்பியை வைத்துவிட்டு போனாள் ரேவதி. எழுந்து உட்கார்ந்து கொண்டு நெகிழ்ந்திருந்த கைலியைச் சரியாய் உடுத்திக்கொண்டு காப்பியை கையில் எடுத்து கொண்டேன். இதே சிவகாமி இருக்கும் போது 2 பேருக்கும் போய் காப்பி எடுத்துக்கொண்டு வருவாள். தொட்டுக்கொள்ள அவளின் தொடர்பேச்சுக்கள். காலையிலேயே பேசறதுக்கு என்ன விஷயமிருக்கு சிவகாமி? ஏன் இல்லைங்கறேன். நேத்து உமா என்ன செஞ்சா தெரியுமா? பேத்தி உமாவில் ஆரம்பித்து உளுந்திலிருந்து கல்வரை எல்லாம் பேசுவாள். ரேவதி வாசல் பெருக்கும் ஓசை கேட்டது. இவள் மூத்த மருமகள். சின்ன பையன், மருமகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். 2 வருஷத்துக்கு ஒருமுறை வருவார்கள். வீடு கலகலவென்றிருக்கும். பேச்சுக்குரல் கேட்டுக்கொண்டேயிருக்கும். மூத்தவனுக்கு ஒரு பெண் மட்டும்தான். உமா போன வருடம் வரை கல்லூரியில் படித்தாள். உமா தேர்வு முடிந்த மறுவாரம் 2 நாள் காய்ச்சலில் சிவகாமி இறந்து போனாள். அவள் இருந்தவரை யாரும் எனக்கு ஒரு பொருட்டாய் தெரியவில்லை. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்பதே மறந்து போனது. ஏதோ வேலை செய்யும்போது லீவில் குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதாய் தோன்றியது. வசதியான வாழ்க்கை, வணங்க வைக்கும் உத்தியோகம், வாட்ட சாட்டமாய் இருபயன்கள் என்று நானும் சிவகாமியும் பெருமைப்படாத நாளில்லை. நன்றாக படித்தார்கள். பெரியவன் புதுக்கோட்டையிலும் சின்னவன் அமெரிக்காவிலும் தங்கிவிட நான் ரிட்டையரானதும் பெரியவனோடு வந்து தங்கிக் கொண்டேன். இங்கே வீடு பெரியது. மாடியில் மகன் மருமகளுக்கென்று ஒரு ரூம், பேத்தி உமாவுக்கு ஒரு ரூம், கீழே சமையலறை, தெருப்பக்கம் சன்னல் வைத்த ரூம் எங்களுடையது. பெரிய ஹால், சோபா, டிவி என்று வசதியான வீடு. மேலே இருக்கும் ஹாலிலும் ஒரு டிவி உண்டு. உமா எப்போதும் புதுப்பாட்டு, ஸ்போர்ட்ஸ் என்று சத்தமாய் வைப்பாள். நானும் சிவகாமியும் பழைய பாடல், பழைய படம் என்று நிம்மதியாய் ஓடியது வாழ்க்கை. கை நிறைய பணம். சத்தம் போட்டு தாத்தாவை தொந்தரவு செய்யாதே என்று செல்லமாய் அதட்ட மகன். ஏதாவது வேண்டுமாப்பா என்று தொலைபேசியில் கேட்பதற்கு ஒரு பிள்ளை. பொழுதுக்கும் கதை பேச, என் அசைவுகளை, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வெற்றிலைச் சிரிப்போடு மனைவி. நான் கொடுத்து வைத்தவன் என்று நினைத்து கொள்வேன். 50 வயசிலேயே ரிட்டையராகியிருக்கலாம் சிவகாமி. முதுமை ரொம்ப அமைதியாயிருக்கு. போலீஸ் உத்தியோகம் ரொம்ப டென்ஷனானது. ஆமாங்க, இந்த 4 வருஷமா எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு. ஒன்று சொல்லட்டா? இதே மகிழ்ச்சியோட நான் பூவும் பொட்டுமாய் போய்ச் சேர்ந்திடணும். அப்போது அவள் வார்த்தை வெறும் சராசரி பெண்ணின் ஆசையாய்த் தெரிந்தது. அது பற்றிய யோசிப்பேயில்லாமல் போனது. ஆனால் அவள் போனதும் புயலுக்கு பிந்தைய அமைதியாய் போனது என் நிலை. தனிமையில் இனிமை காண முடியுமா என்று கேட்ட கவிஞனை மனதுக்குள் மாலையிட்டேன். என் தனிமை என்னை ஒன்றுமில்லாத கோழையாக்கியது. மகன், மருமகள், பேத்தி என்ற வட்டம் என் வாசலுக்கு வராத வட்டம் என்று புரிந்தது. என் ஆர்டி உயரம், உருவம், தடித்த மீசை, போலீஸ் கம்பீரம் என்னைச் சுற்றி கோடு போட்டிருந்தது. அப்போது தான் புரிந்தது. அருகில் வந்து பேச பயப்படும் அயலகம், மரியாதை என்ற போர்வையில் ஒதுங்கிப்போகும் மருமகள், மகள், மனைவி என்று தேடிப்போகும் என் மகன். நான் தனிமையாக்கப்பட்டதை சொல்லாமல் சொன்னார்கள். கல்லூரி முடிந்ததுதான் என்று பேர். உமா மாடியை விட்டு இறங்கவேயில்லை. எப்போதும் பாட்டு, டிவி என்று மாடி அலறியது. சாப்பிட மட்டும் கீழே வந்தாள். எல்லோரும் ஒன்றாய்ச் சாப்பிடும் அந்த கொஞ்ச நேரத்துக்காக என் மனம் ஏங்கியது. ஆனால் எல்லோரும் டிவியை பார்த்து கொண்டே சாப்பிட்டார்கள்.
பேசினாலும் டிவி சீரியல் பற்றிய பேச்சாகவே இருந்தது. என்னோடு யாரும் 10 நிமிஷம் கூட பகிர்ந்து கொள்ளவில்லை என்பது உரைத்தபோது என் கம்பீரம் உடைந்து போனது. சிவகாமி சிவகாமி என்று மனம் ஓடியது. பாவி, பூவும் பொட்டும் பெரிசுன்னு போய்ச் சேர்ந்துட்டியே. என் நிலையை பார். இந்த என் தனிமையை விடவா பூவும் பொட்டும் உனக்கு பெரிதாய் போய்விட்டது என்று புகைப்படத்தின் முன் நின்று புலம்பினேன். 50 வயதுக்கு மேல் கணவனோடு வாழும் பெண் விதவையானாலும் பூவும் பொட்டும் வைத்து கொள்ளலாம் என்று ஏன் எந்த சாத்திரமும் சொல்லவில்லை. வயதான பின்தான் மனைவி கணவனுக்கு ஒரு சிநேகிதியாகிறாள் என்று யார் சொல்வது? ஏதேதோ நினைவுகள் என்னை கீழே தள்ளி துயரத்தால் மூடியது. இன்னும் 10 நாளில் பேத்தி கல்யாணம். அதன்பின் வீடு இன்னும் பொலிவிழந்து போகும். கடவுளே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என் நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் டிவி டேப் சத்தம் நின்று போய் உமாவுக்காகவும் நான் தவிக்கப் போகிறேன். பேச்சு மட்டுமின்றி சிரிப்பே மறந்து போகப் போகிறது. வெளியில் வாசலில் போய் நின்றால் வெளியில் நிற்பவர்களும் உள்ளே போய்விடுகிறார்கள். பரவாயில்லை என்று பொறுத்து கொண்டு போகலாமென்றால் முரட்டுத்தனமான நேர்மையான போலீஸ் அதிகாரி என்ற பழைய முகம் எல்லோரையும் நெருங்கவிடாமல் செய்கிறது. வணக்கம் சார் என்பதற்கு மேல் யாரும் பேசுவதில்லை. உடல் குழைந்து முகம் அசடு தட்டி போகிறது. நாளை கல்யாணம். வீடு நிறைந்து போனது. சின்ன மகன், அவன் குடும்பம், சம்பந்தி வீடு என்று சொந்தம் சேர்ந்து கொள்ள வீடு கலகலவென்று குலுங்கியது. இந்தச் சத்தம், கொண்டாட்டம், கூட்டம், பேச்சு சத்தம் எல்லாவற்றிற்காகவும் என் மிச்சமிருக்கும் நாட்களை சாசனம் எழுதி கொடுக்கலாம் என்று தோன்றியது. என் ரூமில் என்னோடு பேசிக்கொண்டே தூங்க தூரத்துச் சொந்தம் வந்தது. நீண்ட நாட்களுக்கு பின் மனம் அமைதியானது. சம்பாதித்தது தவறு, இப்படி வசதியாக வாழ்வது தவறு. அதனால்தான் ஒரு பக்கம் பிள்ளை, மறுபக்கம் நான் என்று தனிமை வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது. சின்னதாக ஓட்டு வீடு என்றிருந்தால் எல்லாரும் ஒரே ரூமில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கலாமோ? உமா கல்யாணம் முடிந்து புகுந்த வீடு போய்விட்டாள். மீண்டும் நான் என் தனிமை வட்டத்துக்குள் வந்தேன். என் மகன் இன்றுதான் ஆபீஸ் போயிருக்கிறான். ரேவதி வீட்டையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாள். இனி ரேவதியும் என்னைப் போலத்தான் உமா இல்லாத வெறுமையை தாங்கிக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். சிவகாமி படத்திலிருந்த வாடிப்போன மாலையை மெல்ல எடுத்தேன். உமா கல்யாணத்தின் போது போட்டது. சிவகாமி என்னை நேராய் பார்ப்பது போலிருந்தது. இவள் ஸ்பரிசம் தந்த சுகத்தை விட தொடாமல் தந்த சுகம் அதிகம். இவள் அருகாமையே என்னை அணைத்து நடத்தியது நிஜம். பேசி பேசி சிரித்துச் சிரித்து என் வாழ்க்கையை இனிமையாக்கியவள் இன்று சிரித்து பேச ஆளில்லாமல் தனிமையாய் விட்டு விட்டு போய் விட்டாள். இளம் மனைவி சுகம், 60இல் மனைவி பலம். எனக்கு யாரோடாவது பேச வேண்டும் போலிருந்தது. மனம் விட்டு நானும் சிவகாமியும் பேசியது போல. ரேவதி என்ன செய்கிறாள் என்று பார்த்தேன். திரும்பி நின்று கொண்டு ஏதோ டப்பாவை துடைத்து கொண்டிருந்தாள். ஏதாவது பேசுவோமா? மாமனார் என்ற மரியாதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லலாமா? உன் அப்பா வந்தால் எதிர் எதிர் உட்கார்ந்து சிரித்துச் சிரித்து பேசுவாயே, அதுபோல் பேசு என்று சொல்லலாமா? கிழத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு என்று நினைப்பாளோ? எனக்கு பெண் குழந்தையில்லாதது இப்போதுதான் பெரிய இழப்பாய் தெரிகிறது. பெண் பிள்ளையிருந்தால் போய் 10 நாள் தங்கி விட்டு வரலாமே. நான் பேசவில்லை என்றாலும் அந்த பிள்ளை கலகலவென சிரித்து பேசுவதையாவது கேட்டுவிட்டு வரலாமே. ரேவதி வேலை முடிந்த தினுசில் மாடிக்கு போனாள். சிறிது நேரத்தில் டிவி ஓசை கேட்டது. நானும் எழுந்த டிவி போட்டேன். பழைய பாடல் ஒலிபரப்பாகியது. சிவகாமிக்கு பிடித்த பாட்டு. வாய்விட்டு பாட வேண்டும் போலிருந்ததை தடுத்தது என் வயோதிகம். அடுத்த பாடலில் மனம் பதியாமல் அலைந்தது. மேலே டிவி நிறுத்தப்பட்டது போன்ற அமைதி ஏற்பட்டது. மெல்ல பாதம் சப்தமிட ரேவதி கீழே வந்தாள். உமா இல்லாம வீடே வெறிச்சுன்னிருக்கு என்று முந்தானையில் முகம் துடைத்தபடி எனக்கு எதிரில் சுவரோரம் உட்கார்ந்தாள். எனக்கு துணை கிடைத்து விட்ட சந்தோஷம் தெரிந்தது. இவளின் தனிமைதான் என் துணை. வார்த்தையை தேடும் கவிஞனாய் தேடி பின் திருப்திப்படாமல் என்றேன். மெதுவாக இவளுடன் நான் சகஜமான தந்தையாக ஆக வேண்டும். சிலுசிலுவென்று காற்றடிக்க மழை சன்னமாய் தூர ஆரம்பித்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.